பிரைஸ் தி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய வார்த்தை நீதிமொழிகள் 20வது அதிகாரம் 24வது வசனம். கர்த்தராலே மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும், ஆகையால் மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி? சில நேரத்தில் எதிர்பாராத திருப்பங்கள், எதிர்பாராத முடிவு, எதிர்பாராத தோல்விகள் எல்லாவற்றையும் நம்ம சந்திக்க நேரிடும். அவைகளை தாண்டி செல்வதற்கு நாமே ஒரு வழியை திட்டமிடுகிறோம். பிரைஸ் எல்லாம் நல்ல கவனிங்க. அந்த வழியில் நாம் நடக்கும் பொழுது அது நமக்கு அமைகிறது இல்லை. இங்கே வேதம் சொல்லுகிறது, நம்முடைய வழிகளை தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா கர்த்தர். பிரைஸ் எல்லாம் எங்க நம்ம வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை ஒரு நாளும் புரிந்து கொள்ள முடியாது. சில நேரத்தில் நாம் சொல்லுவோம், பாருங்க, என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதே எனக்கு தெரியல அப்படின்னு. வேதம் சொல்லுதுங்க, நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கும்போது, மனுஷனுடைய இருதயம் அவருடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். பல நேரங்களில் நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது? நமக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் அநேகம் இருக்கலாம். ஆனால் உங்கள் நடைகளை, காரியங்களை தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா கர்த்தர். இதை நீங்கள் நம்பணும். எரேமியா 10:23 வாசிக்கும்போது, கர்த்தாவே மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறது இல்லவென்றும் தன் நடைகளை நடத்துகிறவராலே ஆகிறது இல்லைன்றும் அறிவேன். அப்போ நம்மளை நடத்துகிறது யார் அப்படின்னா நம்மளை கர்த்தர் நடத்துகிறார். க்ளோரி டு காட். அதனால தாங்க தாவீது கேட்குறான், சங்கீதம் 25:4 வாசிக்கும்போது, கர்த்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தரலாம். பிரைஸ் எல்லாம். இந்த கால வேளையில் கர்த்தர் காட்டுகிற பாதையில் நீங்கள் கடந்து செல்லுவீங்க அப்படின்னா கட்டாயம் அந்த பாதை ஆசீர்வாதமாக இருக்குங்க. அவர் யாருக்கு வழியை போதிப்பார் தெரியுமா? சங்கீதம் 25:12 சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். இந்த கால வேளையில் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷனாய், கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதனாய் நாம் இருக்கும் பொழுது நீங்கள் நடக்க வேண்டிய வழிகளை கர்த்தர் நடத்துவார். நான் மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் வழிகளை தீர்மானிக்கிறது கர்த்தர். 1000 யோசனைகள் உங்களுக்கு கடந்து வரலாம். அதை செய்திடலாம், அதை பண்ணிடலாம், அப்படி போகலாம். ஆனால் உங்கள் வழிகளை அறிந்தவர் கர்த்தர். வேதம் சொல்லுகிறது, அவரை நீங்கள் சார்ந்து கொண்டு அவருக்கு பயந்து நடக்கும் பொழுது அவர் உங்களை சரியான பாதைகளில் நடத்துவார். பிரதர், இந்த கால வேளையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. என் வாழ்க்கையை நடத்தும் ஆண்டவரேன்னு சொல்லுங்க.
என் பாதையில் நான் சுயமாய் கடந்து செல்லும்போது நான் தடுமாறுகிறேன். பிரைஸ் தி லார்ட். என்னை நடத்தும் என்று சொல்லி கேளுங்க. இன்றைக்கு உங்களை நடத்துவதற்கு என் தேவன் வல்லவராயிருக்கிறார். செபிப்போமா? எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம்ப்பா. எங்களுடைய வழிகள் உம்முடைய கரத்தில் இருக்கிறது. ஆண்டவரே, நீங்கள் செம்மையான வழியில் எங்களை நடத்தும். செம்மையான பாதைகளில் எங்களை நடத்தும் ஆண்டவரே. நீர் எங்களை நடத்தும் பொழுது எங்களுடைய பாதைகளில் இருக்கிற இடர்கள் எடுத்து போடப்படுமே. இந்த காலவேளையில் தன்னுடைய வழிகளை ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இடர்களையும் எடுத்து போட்டு தேவன் அவர்களை நடத்தும்படி நான் செபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.